மிஸ்டர் Hello, சிவா, sir. how are you? ஃபைன் சார். என்ன பார்க்கறதுக்காக திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? என் தங்கச்சி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா. அதுக்கு என்ன, கூட்டிட்டு வர வேண்டியதானே? வந்திருக்கா சார். வெளியில தான் நிக்கிறா. ஐயோ, ஏன் வெளியே நிக்க வச்சிருக்கீங்க? கூட்டு வாங்க. ஓகே சார். ஆ, பிரமிளா. ஆ. சார் கூப்பிடுறாருமா. வா. சரிண்ணா. வணக்கம் சார். வணக்கம். என்ன வீட்டுக்கு வந்துட்டு வெளியில நிக்கிற பழக்கம்? உட்காருங்க. தேங்க்யூ சார். அவ ஒரு ரைட்டர் சார். நிறைய பழக்க வழக்கங்கள் நார்மலான ஆளுங்க கிட்ட இருந்து மாறுபட்டு இருக்கு. ஓ, என்ன ரைட்டர்? நாவல் ரைட்டர். பேரு? பிரமீளா. பிரமீளா ராஜதேவன்? ஆமா சார். ராஜதேவன் என்னோட அப்பா பேரு. இவர் என்னோட அண்ணன். வாவ், இந்த மந்த்லி நாவல்ஸ்ல வர சயின்ஸ் பேஸ்டு கதைகளை எழுதுற பிரமீளா ராஜதேவன் நீங்க தானா? ஆமாங்க சார். ஓ, ஐயோ, நான் உங்க ஃபேனுங்க. நிஜமாவே சார்? உங்களோட 13 நாவல்களை 10 தடவையா படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன்னா பாத்துக்கங்களா? தேங்க்யூ சார். உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். வாங்க. சாரி சார். ஏன் சிவன் சாரி சொல்றீங்க? என் தங்கச்சிக்கு அவளோட போட்டோ வெளியே வர்றது இஷ்டம் இல்லை சார். 7 வருஷமா நான் எழுதுறேன். இது வரைக்கும் எங்கேயும் நான் என் போட்டோ கொடுத்ததில்ல சார். உங்களுக்கு ரொம்ப தன்னடக்கங்க. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே, உட்காருங்க. உட்காருங்க. ஓகே சார். என்கிட்ட நீங்க என்ன உதவி கேட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரிசர்ச் பண்றீங்கன்னு அண்ணன் சொன்னாரு. காணாம போன பொண்ணுங்களை பத்தி ரிசர்ச் பண்றா சார். காணாம போன பொண்ணுங்களா? ஆமா சார். ஒரு நிமிஷம். இந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க சார். காலேஜுக்கு போன இளம்பெண் மாயம், காதலருடன் ஓட்டமா? கடந்த 4-5 வருஷமா நம்ம நாட்டுல பல இடங்கள்ல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதோட பேப்பர் நியூஸ் கட்டிங்ஸ் தான் சார் இது. ஓகே. இந்த மாதிரி பேப்பர் நியூஸ் எல்லாம் அப்பப்போ பார்த்து படிக்கிறேன்னா, இந்த பெண்கள் காணாம போற நியூஸ் எல்லாம் போடுறாங்களே, அதுக்கப்புறம் அவங்க கிடைச்சாங்களா இல்லையான்றத பத்தி நான் கவலைப்பட ஆரம்பிச்சேன். அப்பப்போ என்கிட்ட இதை பத்தி சொல்லுவா. நானும் காணாம போன பொண்ணுங்களை தேடி போவேன். அவங்களாம் கிடைச்சாங்களா? நிறைய இடத்துல கிடைக்கல. இது பத்தி போலீஸ் கொண்டு போறதுக்கு முன்னாடி சார் கிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணலான்னு அண்ணா சொன்னாரு. அதனால தான் சார் நான் இங்க வந்தேன். இந்த விஷயத்துல இப்ப போலீஸ் என்ன பண்ணணும்? காணாம போற நிறைய இளம் பெண்கள் கிடைக்காமலே போயிடுறாங்க சார். அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா காணாம போற பெண்கள்ல 99% காதலனோட ஓடி போறவங்க தான். அவங்க அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு தன்னை பத்தி சொல்லிக்காம ஃபேமிலியோட காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அதனால அதுக்கப்புறம் அந்த தகவல்கள் வெளியே வரதே இல்லை. சார், ஆனா நான் பேசுறது அந்த 99% கேர்ள்ஸ பத்தி இல்ல. பின்ன அந்த பேலன்ஸ் 1% கேர்ள்ஸ பத்தி தான் என்னோட ரிசர்ச். வாட் டு யூ மீன்? 100ல ஒரு பொண்ணு சம்பந்தம் இல்லாம தானாவே காணா போயிடுறாங்க. அது என் தங்கச்சி ப்ரூஃபோட வச்சிருக்கா. நிறைய பெண்கள் காதலனோடவோ இல்ல தப்பான உறவுக்காகவோ ஓடி போறதுனால காணாம போற எல்லா பெண்களையும் நாம் அப்படியே தப்பு கணக்கு போட்டுடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சார், சில பெண்களை வேற சில காரணத்துக்காகவும் கிட்னாப் பண்றாங்க. வேற சில காரணங்கள்னா? ஒரு நிமிஷம். இத கொஞ்சம் பாருங்க சார். யார் இந்த பொண்ணு? இவ பேர் மது. டிஃபார்ம் படிக்கிறா. சேலத்துல ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கா. சரி,
இந்த பொண்ணை கடத்திட்டாங்களா? ஆமா சார். ஆனா அவங்க வீட்ல யாருக்குமே இது தெரியாது. அது எப்படி? கடத்தி இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. அதுதான் ஸ்பெஷலே. இந்த பொண்ணோட ரூம்மேட்டா வேறொரு பொண்ணு தங்கியிருக்கா. அவ ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதுவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மது மாதிரியே பேசி நடிக்கிறான். சோ மது கடத்தப்பட்ட விஷயம் வெளியிலேயே தெரியாது. காணாம போன பெண்களை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மதுவை காணோன்னு ஒரு பையன் என்கிட்ட வந்து புலம்புனான். நான் அவ ரூமுக்கு தேடி போனேன். வேறொரு பொண்ணு மது மாதிரியே போன்ல பேசி மெயின்டைன் பண்றான். நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு முடிச்ச போதுதான் உண்மையான மதுவோட பரிதாபமான நிலை எனக்கு தெரிய வந்தது. அது என்ன பரிதாப நிலை? ஒரு நிமிஷம் அந்த போன் தரீங்களா? இந்தாங்க. இத பாருங்க சார். இந்த வீடியோ எப்படி கிடைச்சது? மதுவை பத்தின விஷயத்த யாருக்கும் தெரியாம நான் கிளற ஆரம்பிச்சேன். நூல் புடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நான் போய் நிக்கும் போது ஒரு பாழடைஞ்ச வீட்டுல இந்த கோலத்துல அவ எனக்கு கிடைச்சா. வாங்க உடனே போய் காப்பாத்தலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து 3வது நாளே அந்த பொண்ணு செத்துட்டா. அந்த பொண்ணு இருக்கலா? யாரு? அதான் அந்த மது மாதிரி பேசிட்டு இருந்தவ. நான் ஒரு நாள் அவளை கார்னர் பண்ணும்போது என்ன ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அவ ஓடி போயிட்டா சார். வேற வழி இல்லாம அந்த மதுவோட அண்ணன் போனை நான் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் அவ? நம்பரை வச்சு நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அது பிரச்சனை இல்லை சார். ஆனா இந்த பொண்ணை இப்படி பண்ணது யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கதையில இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. பட் லைவ்ல முடியல சார். இதுதான் உங்க அடுத்த கதைக்கான ரிசர்ச்சா? ஆமா சார். அதனால தான் நான் இவ்ளோ மெனக்கட்டுட்டு இருக்கேன். என்ன சார் கேட்டு டென்ஷன் ஆயிட்டீங்களா? ஆமா சிவன். இந்த விஷயத்த நீங்க தான் சிறப்பா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு அண்ணா சொன்னாரு. அதான் உங்ககிட்ட நம்பிக்கையோட வந்தேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. ம். நான் இதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா ஹேண்டில் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது வழியில ஹேண்டில் பண்ணலாமான்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். சார் இவ டென்ஷனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க. ஓகே ஓகே. ஒன் டே கொடுங்க. ஓகே. தேங்க் யூ so much சார். நான் வரேன் வரேன். சார். என்னோட பேப்பர் கட்டிங்ஸ். தேங்க் யூ. கத்தாத, நான் தான். ஐயோ கத்தாத.
கத்தாத. ஏய், என்ன கத்தாதன்னு சொல்லி நீ ஏன் கத்துற? நீ எதுக்குடா இப்ப இங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? எங்க அத்தை வீடு தானே. ஐயோ, அண்ணன் வர நேரம் ஆச்சு. கோயிலுக்கு போறவன் திரும்ப வந்துட்டானா என்ன கொன்னே போட்டுருவான். அப்பாடா, ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப என்னாச்சு? உங்க அண்ணன் வீட்ல இருப்பாரோன்னு பயந்துகிட்டே வந்தேன். பார்த்தா உங்க அம்மா கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காருன்னு சொன்னேன்ல, அதான் ஹாப்பியா இருக்கேன். வா, உள்ள போய் பேசலாம். ஏய் ஏய், எங்க அண்ணன் மட்டும்தான் கோயிலுக்கு போயிருக்கான். அம்மா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்ப இங்கே பேசலாம். ஐயோ, அம்மா வெளியில வந்துட போறாங்க. கவலையப்படாத, மெயின் டோரை லாக் பண்ணிட்டேன். அப்ப கூட யாராவது பாத்திர போறாங்க. அப்படியா? அப்ப வா, அந்த பக்கம் போலாம். ஏய், விடு. வாடி. எங்கடா போற? யோ, யாராவது பாத்திர போறாங்க, மாட்ட போறோம். என்ன பண்ண? இப்போ ஓகேவா? என்ன ஓகேயா? இப்போ உள்ள யார் என்ன பண்றாங்கன்னு வெளியில யாருக்கும் தெரியாது. தெரியாது. வா இங்க வா. ஏய், எங்கடி போற? இப்ப சொல்லு, என்ன விஷயம்? எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க, அத்தை பொண்ணு. அதுக்கு என்ன, கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், கிண்டல் பண்ணாத. எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிருப்பல்ல? அவளைதான் எனக்கு கட்டி வைப்பேன்னு எங்க வீட்டுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவளை எனக்கு பிடிக்கலங்கிறதுனால தான் உன்னை காதலிச்சேன். அட பாவி, அப்படின்னா மனசுக்கு பிடிச்சி என்ன காதலிக்கலையா? ஐயோ கடவுளே, பொண்டாட்டியா ஒரு பொண்ணை கொடுக்க சொன்ன, கிராஸ் கொஸ்டின் கேட்டு என்ன காலி பண்ற கலாய்க்கிற பாத்திய கொடுத்துருக்கியே. ஏய், கத்தாத. விஷயம் என்ன சொல்லு. முதல்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயடா, ஆசைய பாரு. ஏய், விளையாட்டுல சீரியஸா தான் சொல்றேன். இப்ப என்ன விட்டுட்டேன்னு வையே, திரும்ப நான் கிடைக்கவே மாட்டேன். என்ன சிரிக்கிற? ஆக்சுவலி பொண்ணுங்க நாங்க எங்களுக்கு தான் வீட்ல மாப்பிள்ளை பாப்பாங்க. நாங்க லவ் பண்ற பையன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சுவோம். நீ என்னடா உள்டாவா சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ சுமதி, நான் சொல்றத கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்க மாட்டியா நீ? சீரியஸா எடுத்துக்கிறேன், சொல்லு. எங்க அப்பாவை அப்போஸ் பண்ண என்னால முடியாது. எங்க அத்தை எதுக்க எங்க அப்பாவாலையும் முடியாது. எல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி லிங்க் குடும்பம். எங்க அத்தை பொண்ணுக்கு என்ன கட்டி வைக்கிறத தவிர்க்கணும்னா நான் மாலையும் கழுத்துமா உன்னோட போய் நிக்கணும். ஓகே, நிக்கலாம். எப்ப நிக்கலாம்? என்னைக்கு வேணாலும் நிக்கலாம். உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். என் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? அப்படின்னா உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? எனக்கு இல்லையா? உனக்கு இஷ்டன்னு உன் கூட ஓடி வந்து மாலை கழுத்துமா நான் நின்னா நீ ஒருத்த ஹாப்பி ஆயிடுவ. ஆனா இங்க என் குடும்பம் மொத்தமா துக்கமாயிடுமே, அது பரவாயில்லையா? அப்படின்னா இப்ப என்ன பண்றது? யோசிக்கலாம். உன் பிரச்சனையும் சால்வ் ஆகணும், என் குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம காதலும் ஜெயிக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ என்ன கிட்னாப் பண்ணணும், நான் உன்னை கிட்னாப் பண்ணணும். என்ன சொல்ற? நாம 2 பேரும் காணாம போகணும். ஆனா சேஃபா இருக்கணும். அது எப்படி முடியும்? மிஸ்டர் டேவிட் பெரியசாமி, வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பின ஃபோட்டோவை பார்த்தீங்களா? அந்த பொண்ணு ஆழ்வார்பேட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் 108 அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக வீட்டிலேருந்து புறப்பட்டுருக்கா. இறக்கி விட்ட ஆட்டோ டிரைவர் கோயிலுக்குள்ளே போனதா சொல்கிறான். அங்கேருந்து புறப்பட்டு அவள் வீட்டுக்கு வந்து சேரல. கோயில்கிட்ட இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் விசாரிக்கணும். அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, நான் மறுபடியும் கூப்பிட்றேன். ஓகே, பாய். சிவன், எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அவ காணாம போறதுக்கு குழந்தை இல்ல சார், அவளை யாரோ கடத்திட்டாங்க சார். கடத்துற அளவுக்கு உங்க தங்கச்சிக்கு யார் எதிரிங்க இருக்க போறாங்க? என்ன சார் சொல்றது? இப்ப அவ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் அவளுக்கு நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு கொடுக்கிற சப்ஜெக்ட் தானே சார்? அப்படிங்கிறீங்க? ஆமா சார். என் தங்கச்சி புரட்சிகரமா சிந்திக்கிற பொண்ணா இருந்தாலும் அமைதியானவ சார். தெரியும் சிவன். என் சந்தேகம் என்னன்னா,
அவளுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்படி இருந்திருந்தா முதல்ல எனக்கு தான் சார் ஃபோன் பண்ணியிருப்பா. ஒருவேளை ஃபோன் சிக்னல்ஸ் இல்லாத ஏரியால இருந்திருக்கலாம் இல்லையா? அவ ஒண்ணுக்கு 10 சிம் வச்சிருக்கா சார். எல்லா கம்பெனி சிம்மும் அவகிட்ட இருக்கு. அதனால அந்த ப்ராப்ளம் இல்லை சார். அப்படின்னா மெசேஜாவது பண்ணி தகவல் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமா சார், அவளுக்கு வேற ஏதோ ஆயிருக்கு சார். வேற ஏதாவதுனா உயிருக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதான் சார் எனக்கும் பயமா இருக்கு. என்ன சார் இப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. ஏய் எந்திரா, டைம் ஆகுது. குட் மார்னிங் மேடம். கட் அவுத்து விட சொல்றீங்களா? கட் அவுத்து விட்டதுக்கு அப்புறம் கத்த மாட்டீங்கன்னா நான் அவுத்து விடுறேன். கத்துவீங்களா? ம். என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க? எனக்கு ஆஸ்மா இருக்கு சார். மூச்சு விட முடியாம பயங்கர அவஸ்தை ஆயிடுச்சு தெரியுமா? சாரிங்க, இதெல்லாம் நீங்க கிட்னாப் பண்ணும் போதே சொல்ல வேண்டாமா? நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது. நீங்க என்னை வந்து கிட்னாப் பண்ணும்போது நீங்க சொல்லிட்டு பண்ணியிருந்தா நானும் சொல்லியிருந்திருப்பேன். திடீர்னு வந்து மயக்க மருந்து கட்சி வச்சு என் மூக்கையும் முகத்தையும் அழுத்துட்டீங்க. ஆமாங்க, அப்படிதானே கிட்னாப் பண்ண முடியும். நீங்க மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா நான் மூச்சு அடைச்சு செத்தே போயிருந்திருப்பேன். கடவுளே கடவுளே, அவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்படி காலால தரையில தட்டி இருந்தீங்கன்னா கீழே சத்தம் கேட்டிருக்கோம், நான் மேல வந்திருப்பேன்ல. எனக்கு அதெல்லாம் தோணலங்க. சரி, இந்த கை கால் கட்டெல்லாம் கொஞ்சம் அவுத்து விடுங்களேன். ம். என்னங்க உங்களுக்கு கராத்தே குங்ஃபுன் ஏதாவது தெரியுமா? ஏங்க? போன வாட்டி ஒரு வயசான பெருசை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தோம். அவருக்கு இப்படிதான் கை கால்லாம் வலிக்குதுன்னு சொன்னாரு. போனா போதுன்னு அவுத்து விட்டேன். உடனே கராத்தே ஸ்டைல்ல 4 காட்டு காட்டிட்டாரு. அப்புறம் அந்த ஆளை தலையிலேயே அடிக்க வேண்டியதாயிடுச்சு. எனக்கு அப்படியெல்லாம் எங்கேயும் அடிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. நான் சைலண்டான ஆளு. உங்களுக்கு ஃபுல் கோஆபரேஷன் பண்ணுவேங்க. ப்ளீஸ் கட் அவுத்து விடுங்களேன். நீங்க கத்தி கலாட்டா பண்ணாலும் இங்க யாருக்கும் கேட்காது. ஏன்னா இது காட்டுக்கு நடுவுல இருக்கிற வீடு. நீங்க அடி வாங்காம உங்களை காப்பாத்திக்கிறதுனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கட் அவுத்து விடுறேன். அவுத்து விடுங்க சார். டீ சாப்பிடலாமா?
டீ எல்லாம் சாப்பிடலாம். ஆனா பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எதா இருந்தாலும் சாப்பிடுவேன். அப்ப வாங்க, கீழே பாத்ரூம் இருக்கு, அங்க பண்ணிக்கங்க. வாங்க. சரி. ஆ, 3 டீயா போடுறேன். எதுக்கு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். என் பேரு பிரமீளா. உங்க பேரு? நீங்க போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வாங்க, வந்து சாவகாசமா பேசிக்கலாம். ஓகே தென். என்னடா கட் அவுத்து விட்ட? டேய், அந்த பொம்பளைக்கு மூச்சு பிரச்சனை இருக்காண்டா. செத்துக்கிட்டு தொலைச்சிருச்சுன்னா உள்ளதும் போச்சுடா, நொல்லக்க நானாயிடும். அதான் அவுத்து விட்டேன். நம்ம கிட்ட நல்லா இருக்க மாதிரி நடிச்சு தப்பிச்சு கிப்பிச்சு போயிட போகுது. அப்படி போச்சுன்னா கத்தி எடுத்து ஒரே குத்து மேல அமிச்சிட மாட்டேன். சும்மா தேவையில்லாத ரிஸ்க் எதுக்குன்னு தான் கேக்குறேன். ஏய், எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி கையை கட்டுறது வாயை கட்டுறதுன்னு போர் அடிக்குதுடா. நாம கிட்னாப் பண்ற ஆளும் நம்ம கூட கோஆபரேட் பண்ணா எப்படி இருக்குன்னு ட்ரையல் பாக்குறேன். ஆமா, அந்த அம்மா ஃபோன் பண்ணிச்சா? எந்தம்மா? என் நம்பர்ல ஏற்கனவே ஒரு கிட்னாப் கேஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டி அந்த பொம்பளைக்கு ஓ நம்பர் தானடா கொடுத்துருக்கேன். கூப்பிட்டுச்சா? நான் போதையில இருக்கும்போது என்கிட்ட எதுவும் சொல்லாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன்டா ராத்திரில சொல்ற? இந்த யார் ஃபோன் பண்ணிருக்கா நீயே பாரு. இது வரைக்கும் பண்ணல. இந்தா. அந்த அம்மா தான்டா பண்ணுது, நீயே பேசு. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ்டர் ரகுநாத். அந்த ரைட்டர் பொண்ணை நீங்க கிடைச்சியாச்சா? ஆச்சு மேடம், என்கிட்ட தான் இருக்காங்க. ம், ஓகே. உங்க இடத்துல 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மேடம். நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன். ஓகே மேடம். ஓகே. ஏய், 5 லட்சம். ஹாய். என்ன ஹாய்? இப்போ எதுக்கு என்ன காலைல 7 மணிக்கு வர சொன்ன? நான் உன்னை காலையில ராகவபுரம் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். அதுக்கு என்ன, இப்போ கூட போலாமே. ஆனா 8 மணிக்கு மேல போய் பிரயோஜனமே இல்ல. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஓஹோ, அப்ப நாளைக்கு போலாம். ஆமா, அங்க எதுக்கு? நான் நேத்திக்கு சொன்னல கடத்தல் மேட்டர். ஆமா. அந்த பிளான் படி என் ஃப்ரெண்டு தனியா தங்கியிருக்கிற வீட்ல நீ 2 நாள் தனியா தங்க போற. ஐயா, என்ன ஐயா? ஒரு அழகான ஆம்பளை பையன் தனியா ஒரு பொண்ணு கூட 2 நாள் எப்படி தங்குறது? அதுவும் இந்த காலத்துல பொண்ணுங்கெல்லாம் செம ஷார்ப்பா இருக்கிறீங்க. என்ன முறைக்கிற? தனியா பொம்பளை பசங்க கூட தங்குற ஐடியாலாம் இருக்கா? இருக்கு, ஆனா கூட தங்குறது நீயா இருக்கணும். ஆசை தோசை அப்பளம் வடை. உன்னை யாரும் தனியா பொம்பளை கூட தங்க சொல்லல. சுமதி, நீ தானே சொல்ல உன் ஃப்ரெண்டு கூட தங்கணும்னு? நான் சொன்னது என் ஃப்ரெண்டு வீடு. அவன் ஆம்பளை, என் கூட படிச்சவன், கிளாஸ்மேட். ஆனா அங்க போய் தங்கி நான் என்ன பண்ண போறேன்? நீ அங்க போய் தங்கிட்டா உனக்கும் உன் அத்தை பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குமா? நடக்கும். நடக்குமா? ஆமா, நடக்கும். இதென்ன முன்ன பின்ன தெரியாத ஃபேமிலியா? மாப்பிள்ள இல்லைன்னா மோதிரம் மாத்த முடியாததுக்கு. அப்படின்னா நீ இல்லைன்னா கூட நிச்சயதார்த்தம் நடக்குமா? என் அத்தை கிட்ட இருந்து மோதிரத்தை ஏன் சார்பா எங்க அப்பா வாங்கிப்பாரு. அப்படியே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன அந்த கிணத்துக்குள்ள தள்ளிடுவாங்க. இப்ப என்னதாண்டா பண்றது? இருக்கிறது 2 வழி. என்ன? ஒண்ணு, நீயும் நானும் ஆளுக்கு ஒரு பேக்ல துணி எடுத்துக்கிட்டு நார்த் இந்தியாவுல ஏதாவது ஒரு மூலையில போய் வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு குடும்பம் நடத்துறது. 2வது ஆப்ஷன், நாம 2 பேரும் அலைப்பாயுதே ஸ்டைல்ல தாலியை கட்டிக்கிட்டு நீ போய் உன் வீட்டுல இருக்கணும், நான் போய் என் வீட்டுல இருக்கணும். அப்பப்ப டைம் கிடைக்கும் போது குடும்பம் நடத்திக்கணும். டைம் கிடைக்கும் போதுனா? அது எங்க அத்தை பொண்ணுக்கு நான் தாலி கட்டியிருப்பேன்,
நமக்கு டைம் கிடைக்கும் போது தானே குடும்பம் நடத்த முடியும். என்னடா சொன்ன? உன்ன நில்லடா. நில்ல. எனக்கு சின்ன விட வச்சு சொல்றியா? ஏய் சும்மா சொன்னடி. ஏய் ஏய் அடிக்க. சார் நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம். என்னாச்சு? நீ நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துல இருக்க கூடாது. ஆனா உன் அத்தை பொண்ணு நம்ம காதல ஃபீல் பண்ணணும். அது எப்படி முடியும்னு யோசிக்கிறேன். பூமிநாதன் சார், டீ ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, உங்களுக்கு எங்க மேல பயமே வரலையா? என்ன பயம்? இல்ல, நாங்க உங்களை கடத்திட்டு வந்திருக்கோம். அந்த பயம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. அந்த பயம் எனக்கு நேத்தே மறைஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா, பொதுவா கடத்திட்டு வரவங்க, அதுவும் பொம்பளைங்களை கடத்திட்டு வரவங்க ராத்திரியில குடிச்ச பிறகு பயங்கர ராத்தாந்தம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ராத்திரியில குடிச்சிட்டு டீசெண்டா படுத்துட்டீங்க. நாங்க குடிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? அதெல்லாம் கேட்க கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க என்ன பிராண்ட் குடிச்சீங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். OS ஜின் தானே? என்ன ஏன்டா முறைக்கிற? நேத்து நான் குடிச்சிட்டு மாடி கூட போட தெரியுமா? பின்ன எப்படி அவங்க கரெக்டா சொல்றாங்க? என்னோடதும் சேம் பிராண்ட் தான். நீங்க குடிப்பீங்களா? எப்பவும் போல இல்ல, எப்பயாவது நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கலனா கொஞ்சமா குடிப்பேன். அப்ப பாயிண்ட்ஸ் கிடைச்சிருமா? கிடைச்சிடும். அப்படி கிடைச்ச நிறைய கதைகள் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துச்சு. அந்த வெற்றி தான் இப்போ எனக்கு எதிரிங்களே சம்பாதிச்சு கொடுத்துச்சு. எதிரியா? ஆமா. இல்லனா நான் உண்டு, என் பேனா உண்டுன்னு இருந்த என்ன யாராவது கிட்னாப் பண்ணுவாங்களா? ஆமா, என்ன கிட்னாப் பண்ண சொன்னது யாரு? சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். இஷ்டம் இல்லாமலாம் இல்ல. உண்மையிலேயே உங்களை கடத்த சொன்னவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு லேடின்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். லேடியா? ஏய் சும்மாறா. இங்க பாருங்க மேடம், எங்க கிட்ட இந்த ஆஃபரை கொடுத்தது ஒரு லேடி. அது லேடியா இல்ல லேடி வாய்ஸ்ல பேசுற ஜென்ஸான்னு எங்களுக்கு தெரியாது. 5 லட்சம் கொடுக்குறாங்க, உங்களை கிட்னாப் பண்ணிருக்கோம். கிட்னாப் பண்றதுக்கு 5 லட்சம். அதுக்கப்புறம் என்ன கொலை பண்ணுவீங்களா? அதுக்கு எவ்வளவு பேசியிருக்கீங்க? ஐயோ, அதெல்லாம் இல்ல மேடம். நாங்க வெறும் கிட்னாப் மட்டும் தான் பண்றோம். சும்மா இருங்க சார், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஐயோ, என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க சொல்றது பொய் இல்ல, உண்மையிலேயே நாங்க கிட்னாப் மட்டும் தான் பண்றோம். பார்ட்டி யாரு, எதுக்காக கிட்னாப் பண்ண சொன்னாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். சரி, நீங்க கிட்னாப்பர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். என்ன கிட்னாப் பண்ண சொன்னவங்க கிட்ட நான் எதுக்கு தேவைன்னு கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? சரி, என்ன நீங்க கிட்னாப் பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன கிட்னாப் பண்ண சொன்னவங்க என்ன கொன்னுட்டாங்கன்னா அந்த பாவத்துல உங்களுக்கு பங்கு இருக்கோ இல்லையா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்படி கேட்டா என்ன மேடம் பதில் சொல்றது? நான் ஒரு ரைட்டர். என்ன ஒருத்தி கிட்னாப் பண்ண சொன்னாங்கன்னா அவ யாரு என்னன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதே உங்க அக்கா தங்கச்சினா நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்க 2 பேருக்கும் லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நான் யூஸ் ஆக மாட்டேனா? மேடம், நீங்க குளிச்சு ரெடியாகுங்க மேடம். ஏன் இப்படி சொல்றீங்க? என்னடா சொல்ற? நான் மேடத்தை கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிட்டு வீரமுனீஸ்வரர் கோயில்கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். அவங்க வீட்டுக்கு போகட்டும்டா. எதுக்கு இப்ப இந்த திடீர் முடிவு?
இந்த காலத்துல நல்லவங்க கிடைக்கிறதே கஷ்டம். மேடம் மாதிரி நல்லவங்களை இழக்கிறது நமக்கு தாண்டா நஷ்டம். அதனால நாம இவங்களை சந்திக்கல, பேசல, கடத்தல, அவ்வளவுதான். அப்ப என்ன கடத்த சொன்னவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடத்திட்டு வந்தோம், தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்ப இன்னொருத்தவங்க கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து என்ன வேற மாதிரி கடத்த சொல்லுவாங்க. எல்லா கடத்தல்காரங்களும் உங்களை மாதிரி டீசெண்டா இருப்பாங்களா? என்ன கெடுத்து கொன்னுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதுனே புரியலையே. என்ன கிட்னாப் பண்ண சொன்னவங்களே நீங்க கிட்னாப் பண்ணிட்டு வாங்க. உட்கார வச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன கிட்னாப் பண்ண சொன்னாங்கன்னு நீங்க கேளுங்க. அவங்க சொல்ற காரணம் கரெக்டா இருந்தா நானே அவங்க கூட கிளம்பி போயிடுறேன். நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க, அப்புறம் உங்க இஷ்டம். இதுதான் உங்க அடுத்த கதைக்கான ரிசர்ச்சா? ஆமா சார். அவளுக்கு வேற ஏதோ ஆயிருக்கு சார். உயிருக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதான் சார் எனக்கும் பயமா இருக்கு. ஹலோ அண்ணா வணக்கம், நான் மௌலி பேசுறேன். மௌலி, நீ எங்க இருக்க? வெளியில இருக்கண்ணா. ஏண்ணா? நீ உடனே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகணும். போய் அங்கே பிரபாகரன் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கிற கிட்னாப்பர்ஸ் யார் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு வா. ஓகேண்ணா. ஆமா, அது எதுக்குண்ணா? ஒரு கடத்தல் நடந்திருக்கு, அதில் இந்த ஊர் கும்பல் இன்வால்வ் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேண்ணா. அப்புறம் சொல்லுங்கண்ணா. நார்த் மெட்ராஸ் பக்கம் குப்பன் ஒருத்தர், அவரோட நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுறாரு. ஓகே. அவரையும் கொஞ்சம் மீட் பண்ணணும். ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. எங்க போயிருப்பா இந்த பிரமிளா? நீங்க கேட்ட ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன ஹெல்ப் பண்றதா நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல சில டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே இருந்தா தான் நம்ம போலீஸ் சப்போர்ட் கேட்க முடியும். புரியல சார். அப்படின்னா ரைட்டர் பிரமிளா எனக்கு தெரிஞ்ச நண்பரோட தங்கச்சி. அவங்க கதை எழுதுறதுக்காக ரிசர்ச் பண்ணப்போ இப்படி பொண்ணுங்களுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி தெரிய வந்திருக்குன்னு நாம மொட்டையா சொன்னா நல்லா இருக்காது சார். ஆனா நம்ம மொட்டையா சொல்லலையே, வீடியோ ப்ரூஃப் வச்சிருக்கோம். வீடியோ ப்ரூஃப்ல இருக்கிற பொண்ணு இப்போ உயிரோட இல்லையே. ஆனாலும் அந்த வீடியோ ஒரு பயங்கரமான அநியாயத்தை எடுத்து காட்டுதே. என்ன பிரமிளா நீங்க? இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. உங்க வீடியோவை கிராபிக்ஸ்ன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அப்படின்னா இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு நம்மளால தண்டிக்க முடியாதா சார்? அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வீடியோல இருக்கிற மதுவோட ஃபேமிலியில யாராவது ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா. ஓகே சார், நான் கிளம்புறேன். என்னங்க இப்படி உடனே கிளம்புறீங்க? இல்ல, மதுவோட அண்ணனை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அவரை நான் உடனே கூட்டிட்டு வரேன். அதான் அவன் ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்கல்ல, தைரியமா கூப்பிட்டு பேச வேண்டியதானே? இல்ல சார், அவர் ஆளு கொஞ்சம் சென்டிமெண்டலான டைப். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு விஷயத்த சொல்லாம அவரோட தங்கச்சியாவே நான் போன்ல பேசிட்டே வரேன். அவன் பேர் என்ன? இது வரைக்கும் நான் கேட்கல. என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதுவும் கேட்கல. போன்ல மட்டும் ஒரு டிராமாவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். நான் தானே அவன்கிட்ட பேசட்டுமா? இல்ல வேண்டாம் சார், நான் பேசுறேன், அதுக்கப்புறம் உங்களை பேச வைக்கிறேன். ரொம்ப தைரியமா இருக்கீங்கல்ல? என் கதைகளுக்காக நான் எப்பவுமே மெனக்கெடுவேன் சார். அப்படியா?
ஆமா சார். இதுக்கு முன்னாடி பெல்லாரியில ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல கேர்ள்ஸ் ப்ராஸ்டியூஷனுக்கு கம்பல் பண்றாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அதை பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதணும்னு நான் முடிவு பண்ணேன். நேரா பெல்லாரி கிளம்பி போய் அந்த லேடிஸ் ஹாஸ்டல்லே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஐயோ, சரியான ரிஸ்க் பார்ட்டியா இருப்பீங்க போல இருக்கே. ஆமா சார். வெறும் பேனாவை பிடிச்சோமா விஷயத்தை எழுதணுமான்னு இருந்தா லைஃப்ல என்ன கிக் இருக்கு? இறங்கி வேலை செஞ்சு அந்தந்த கேரக்டரோட கூடவே சேர்ந்து வாழ்ந்து அவங்க ஃபீலிங்ஸை பதிவு பண்றதா என்னோட பழக்கம். சூப்பர். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கதி அவ்வளவுதான். என்னோட மெச்சூரிட்டி லெவலை புரிஞ்சுக்கிறவர்கிட்ட தான் நான் என் கழுத்தை நீட்டுவேன். வெரி குட். உங்க கேஸ்ல நீங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ஒரே கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. ஏன் சார்? நீங்க இந்த கேஸ்ல காட்டுற ஆர்வத்துல ஒரு 10% ஆவது நானும் காட்டணும்னு ஆர்வமா இருக்கு. உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமா? ஷியோர் சார். நான் அப்பப்போ உங்க கூட காண்டாக்ட்ல இருக்கேன். என்னோட ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஐ வில் ஹெல்ப் யூ த லெவல் பெஸ்ட். தேங்க்யூ சார். சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. பை சார். பை. என் கூட டச்லயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனவ அதுக்கப்புறம் எதுவும் பேசல. ஒருவேளை அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவளை யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என்னடா சுவிட்ச் ஆஃப்னு தாண்டா வருது. பேசாம இந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலான்னா கேட்க மாட்டேங்கிறியே. புரியுதா? நம்ம பிரச்சனையை யார் சால்வ் பண்றது? அதுதான் புரியல. இருக்கிற பணத்துல துணியை வேற வாங்கிட்ட. மூடிட்டு குடி. வாயை மூடிட்டு எப்படி வச்சு குடிக்கிறது? இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. குடுற. ரகு சார், எப்படி இருக்கு? வெரி குட். கரெக்டா சைஸ் ஃபிட்டா இருக்கு சிஸ்டர். ஆமாமா, கரெக்ட் ஃபிட்டிங் தான். அப்ப நாளைக்கே போய் இன்னும் 2 செட் எடுத்து வந்துடலாமா? என்ன சொல்ற? ஆமாமா, வாங்கிடலாம். சிஸ்டர், இவன் குடிக்கும் போது சொன்னான்னா அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணுவான். மறக்கவே மாட்டான். டேய், எந்த விஷயத்தை வேணாலும் மறந்துடுவேன். சிஸ்டர் விஷயத்துல எதையும் மறக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். கடத்தி கொண்டுட்டு வந்த என்ன இந்த வீட்லயே வச்சுக்கலான்னு ஐடியாவா? என் வீட்டுக்கு அனுப்புறதா பிளானே இல்லையா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா சிஸ்டர்? உண்மையே சொல்லுங்க. உங்களை கிட்னாப் பண்ண சொன்ன பார்ட்டி கிட்ட 5 லட்சத்தை வாங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களை அவங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிற மாதிரி கடத்த சொன்ன பார்ட்டியை கையும் காலையும் உடைக்கணும். அதுக்கப்புறமா உங்களை உங்க வீட்டில் கொண்டு போய் பத்திரமா சேர்க்கணும். மறுபடியும் அவ ட்ரை பண்ணான்னா அதுக்கப்புறம் அவ மூஞ்சிய உடைக்கிறதுன்னு பிளான வச்சிருக்கோம். அவ ஃபோன் பண்ணாளா? இன்னும் இல்ல. அவ எப்படி 5 லட்சம் தர போறான்னு தெரியல. அதை வச்சு நிறைய கால்குலேஷன்லாம் போட்டிருக்கோம். என்ன கால்குலேஷன்ஸ்? இவங்க அம்மாவுக்கு வயிற்றுல கட்டி இருக்கு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க. அர்ஜென்ட்டாக 1.25 லட்சம் கட்டணும். அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். இவன் தங்கச்சி சேலத்துல டீ ஃபார்ம் படிக்குது, ஃபைனல் இயர். அதுக்கு 1,15,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். தங்கச்சி ஃபோன் பண்ணாலடா. 1 வாரம் ஆச்சு. இன்னைக்கு சனிக்கிழமைல, இன்னைக்கு பண்ணுவா. இவ்வளோ ப்ராப்ளம்ஸை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன வீட்டுக்கு போக சொன்னீங்களா? என்ன பண்றது சிஸ்டர்,
நீங்க கேட்ட கேள்வி ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அதனால தான் வீட்டுக்கு போக சொன்னேன். உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலான்னு தான் எனக்கும் ஆசை. என் பேங்க்ல ஒரு 63,000 ரூபாய் இருக்கும். வேணுமா? ஏய் 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 ஏன்டா அழுவுற? இது வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் யாராவது ஒருத்தர் இப்படி கருணையோட கேள்வி கேட்டிருக்காங்களடா. இல்ல சிஸ்டர் என் மனசுல நாளுக்கு நாள் ஒசந்துக்கிட்டே போறாங்கடா. பூமினா அழாதீங்க ப்ளீஸ். ஏய் ரகுணா, இவரோட அம்மா ஆபரேஷனுக்கு நான் இன்னொரு வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க சிஸ்டர். நம்ம 3 பேரும் சேர்ந்து இன்னொரு ஆளை கிட்னாப் பண்ணலாமா? இப்போ என்ன சொன்னீங்க சிஸ்டர்? ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை எனக்கு தெரியும். ஓகே. அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க பணத்தை கொட்டுவாங்க. அவனை கிட்னாப் பண்ணலாம். பெரிய அமௌண்ட் கேட்டா கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. அவன் பேர் என்ன? பிரணவ். நம்பர் இருக்கா? இருக்கு, என் ஹேண்ட்பேக்ல இருக்கும். நான் பார்த்து எடுத்துட்டு வரேன். மச்சி ஊத்துறா. இல்ல ஏய், இந்த பொண்ணு பேசும்போதெல்லாம் என் தங்கச்சி பேசுற மாதிரியே இருக்குடா. ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம். தெரியும்டா. அதனாலதான் நீ முத நாள் அவ கட்டெல்லாம் அவுத்து விட்டு கீழே கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சதுடா. ஆனா எனக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குடா. அதுதான்டா உண்மை. தங்கச்சி பேசுறா. பேசு மச்சான். ஹலோ ஹலோ அண்ணா. என்னம்மா மது, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. உன்னோட ஃபீஸ் கட்டுற டைம் ஆயிடுச்சா? ஆமாண்ணா. இன்னும் 2 நாள்ல அண்ணன் அரேஞ்ச் பண்ணிடுறம்மா. ஓகேண்ணா. நீ எப்பம்மா வர? அடுத்த மாதம் எக்ஸாம் முடிஞ்சிடும் அண்ணே. அப்போ நான் வரேன் அண்ணே. ஓகேம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. ஆச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போதாம்மா சாப்பிட்டேன். சரிண்ணா. அண்ணா, வார்டன் வராங்க. நான் நெக்ஸ்ட் வீக் கூப்பிடுறேண்ணா. ஓகேம்மா. வச்சிடுறேன். ஹலோ. குட் மார்னிங் சார். நான் பிரமிளா பேசுறேன். மை காட், பிரமிளாவா? எங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க? நான் எங்க சார் போறேன்? இங்க தானே இருக்கேன். முந்தா நாள்ல இருந்து நீங்க வீட்டுக்கு போலையாமே? யார் சொன்னது? உங்க அண்ணன் இங்க வந்து ஒரே அழுக. நான் சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்ல சார். முதல்ல அவர்கிட்ட பேசுங்க. சார், அவரோட லைன் கிடைக்கல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அவர்கிட்ட தகவல் கொஞ்சம் பாஸ் பண்ணிடுறீங்களா? இட்ஸ் ஓகே. நான் யாரையாவது வீட்டுக்கு அனுப்பி தகவலை கொடுக்க சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லணும்? நான் சேஃபா இருக்கேன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா. நான் நீங்க சொன்ன வேலையில தான் இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா, இப்போ எங்க இருக்கீங்க நீங்க? சார், நான் 10 நிமிஷத்துல உங்களை திருப்பி கூப்பிடுறேன். அந்த டைம்ல எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். இப்போ நான் வைக்கிறேன் சார். ஓகே. பிரதர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். ஆகாயத்தை பார்த்து கணக்கு போடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய கணக்காது? ஆமா சிஸ்டர், சாரு ரொம்ப பெரிய கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. டேய், கிண்டல் பண்ணாத.
மொத்தம் 25 கோடியே 20 லட்ச ரூபாய் கணக்கு வருது. ஓவர் டைம் பணத்தை இன்னும் கணக்கு போடல. அது ஒரு 10 கோடி வருமா? தாராளமா வரும். ஓவர் டைம்க்கு 10 கோடியா? ஆமா சிஸ்டர், அவனுக்கு யாரோ அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஒரு ஒர்க் ஷாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதன்படி ஒர்க் பண்ணா ஒரு வருஷத்துக்கு 25 கோடியே 20 லட்ச ரூபாய் வருமானம் வரும். அப்படின்னா என்ன? மாசத்துக்கு ஒரு ஆளை கிட்னாப் பண்ணி 2 கோடி 10 லட்சமா வாங்க போறீங்களா? கிட்னாப்பா? ஆமா. அப்படின்னா தானே ஒரு வருஷத்துக்கு 25 கோடியே 20 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். ஐயோ சிஸ்டர், நீங்க எங்களை ரொம்ப தைரியசாலியா கணக்கு போட்டுட்டீங்க. நாங்க எப்பயாவது ஒரு வாட்டி தான் கிட்னாப்பே பண்ணுவோம். அந்த பார்ட்டி கிட்ட வாங்கின பணம் மொத்தமா செலவாகி இனிமே டீ குடிக்கிறதுக்கே வழி இல்லைங்கும் போது தான் அடுத்த கிட்னாப்புக்கு பிளான் போடுவோம். நாங்களும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா இந்த கிட்னாப் வேலையை விட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். முடியல. தேன் எடுத்தவன் புறங்கைய நக்கிற மாதிரி நக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் மாசத்துக்கு ஒரு தடவை கிட்னாப் பண்ற அளவுக்குலாம் நமக்கு தைரியம் இல்லை சிஸ்டர். ஏதோ கமிட்மெண்ட்டுக்காக கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்போர்டு பாத்தீங்க சிஸ்டர். நாங்க அப்புறம் என்ன அந்த 25 கோடி 20 லட்சம் ரூபாய் ஒர்க் ஷாட்? அது என் தங்கச்சி வருமானத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர். ஆமா. தங்கச்சி வருமானமா? ஆமா சிஸ்டர், இவன் தங்கச்சி சேலத்துல டிஃபார்ம் படிக்குதுன்னு சொன்னான்ல. ஆமா. அது மேல ஐயா நிறைய கனவு கோட்டை கட்டி வச்சிருக்காரு. டேய் சும்மா சிஸ்டர், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என் தங்கச்சி என்கிட்ட விட்டுட்டு போகும்போது அவ 6 மாசம் கை குழந்தை. பழைய பேப்பர் பொறுக்கிறது, சாராய கடையில கிளாஸ் கழுவுறது, ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்க்கறது, இப்படி பல வேலைகள் பார்த்து என் தங்கச்சிய படிக்க வச்சேன். ஏதோ ஏழைக்கேத்த எள்ளுருண்டங்கிற மாதிரி அவ நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி ஒரு காலேஜ்ல சேர்ந்துருச்சு. நல்லா படிக்குது. நான் அவ படிக்கிற காலேஜுக்கு போனா, என்னடி உங்க அண்ணன் இப்படி கோக்குமாக்கா இருக்காரேன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றதா சொன்னா. அதனால நான் அங்க போறதையே நிறுத்திட்டேன். வாரம் போன்ல மட்டும் பேசுவேன், பணத்தை அனுப்பி விட்டுருவேன். படிச்சு முடிச்சதும் இவர் தங்கச்சிய ஃபாரின்ல படிக்க வைக்க போறாராம். அது ஏதோ அனஸ்தீசியா கொடுக்கிற டாக்டர் படிப்புக்கு படிக்கலாமா. அது முடிஞ்சதுன்னா 1 மணி நேரத்துக்கு 70,000 ரூபாய் சம்பாதிக்கலாமா. 1 மணி நேரத்துக்கே 70,000ன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? ஜாஸ்தி வேணாம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்த்தா கூட 7 லட்சம் ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு 7 லட்சம்னா ஒரு மாசத்துக்கு 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதத்தான் சிஸ்டர் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்களா? என் தங்கச்சி ஒரே வருஷத்துல 25 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவா. அது அந்த லெவலுக்கு என் தங்கச்சி போவா. நான் கொண்டு போவேன். நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நாங்க கோடீஸ்வரனா வாழணும். ஆனா அதுக்கு முன்னால அந்த காலேஜ் தவணை ஃபீஸ் 1,15,000 ரூபாய கட்டிருந்தேன் சிஸ்டர். தூக்கத்துல கூட இதேதான் சிஸ்டர் புலம்பிக்கிட்டு இருக்கான். இவரோட தங்கச்சி அப்படி ஒரு கோரமான சாவு செத்துடுச்சுன்னு சொன்னா இவர் எப்படி தாங்கிப்பாரு? கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அதனாலதான் சிஸ்டர் உங்களை கூட வீட்டுக்கு அனுப்பாம உங்களை கடத்த சொன்ன பொம்பளை போன் வரட்டும், காசை வாங்கிட்டு ஏமாத்தலான்னு சொன்னேன். அதை ஏன் திருப்பி ஏன் சொல்ற? நாளைக்கு அந்த பிரணவை கடத்திட்டோம்னா காசு வந்துரும்ல. அழகா சிஸ்டரை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு நாம காசை வாங்கி ஃபீஸை கட்டிட்டு வந்துருவோம். ஃபீஸை பேங்க்ல கட்டினா போதும், அவகிட்ட போனா திட்டுவா. சரி, பேங்க்லயே கட்டிடுவோம். இன்னொரு விஷயம் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். நாளைக்கு நீங்க அந்த பையன் பிரணவை கடத்தும் போது என்னையும் நீங்க உங்க கூட வச்சுக்கணும். எதுக்கு சிஸ்டர் உங்களுக்கு வீண் சிரமம்? ஒருவேளை நாளைக்கு நான் கடத்தல் பத்தி ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு யூஸ் ஆகும்ல. அப்படிங்கிறீங்களா? ஆமா சிஸ்டர், கடத்தும் போது அடிக்க வேண்டியிருக்கும், மிரட்ட வேண்டியிருக்கும். உங்களை எப்படி சிஸ்டர் மிரட்டுறது? நீங்க என்ன மிரட்டலாம் வேண்டாம், நானே மிரண்டு போன மாதிரி நடிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே. சிஸ்டர், கடத்த போற பிரணவோட போட்டோவை எங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னீங்களே. ஓ, மறந்துட்டேன். என்னங்க பாருங்க. சிஸ்டர், நாளைக்கு இவனை தூக்குறோம், 10 லட்சத்தை வாங்குறோம். ஓகே ஓகே. இந்தாங்க. என்ன? ஐயோ, இது எப்படி? மணி 5 ஆயி போச்சு.
என்ன ஆச்சு இவருக்கு? என்ன இது? இந்த வீட்டில் அவன் ஆசையா வளர்த்த நாய் 5 மணிக்கு செத்துருச்சு. 1 வருஷம் ஆகுது. 5 மணி ஆனதும் அதுக்கு பூஜை பண்ண போயிடுவான். நாய் செத்ததுக்கே இவர் பூஜை பண்றாரே. இவரோட தங்கச்சி இறந்து இத்தனை மாசம் ஆயிடுச்சுன்னு நான் எப்படி சொல்றது? சொன்னா இவர் எப்படி தாங்கிப்பாரு? ரெக்கார்ட் ஆயிருக்குமா? கண்டிப்பா ஆயிருக்கும். யாராவது துரத்துற மாதிரி இருக்கும்ல? கண்டிப்பா. பின்னாடி டைனோசர் துரத்துற மாதிரில ஓடி வந்தோம். ஆனா ரெக்கார்டிங்ல யாரும் பின்னாடி இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. ஏதாவது கதை வெட்டுக்கலாம். சரி, நீ போய் மொபைல் எடுத்துட்டு வா, நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏன், என்னாச்சு? இன்னொரு வாட்டி ஓடி வரலாம். ஏன்? சொன்னதை செய்டா, உனக்காக தானே செய்யறேன். சரி, என்ன செய்யணும்? மறுபடியும் ஓடி வரணுமா? ஆமா, அந்த மார்க்க கிட்ட நான் நின்னுடுவேன். நீ கிராஸ் ஆகி ஓடிடணும். ஓகே? எது அந்த மார்க்குக்கா? ம், அங்கதானே? ஆமா. நீ போ, நான் மொபைல் வச்சுட்டு அப்படியே வரேன். ஏய், என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. நான் கத்துனது எப்படி இருந்தது? ஏய், நான் உண்மையிலே பயந்துட்டேன். ஏன் கத்துன? இந்த வீடியோ பாக்குற உங்க வீட்டு ஆளுங்க ஷாக் ஆக வேண்டாமா? புரியல. உனக்கும் அத்தை பொண்ணுக்கும் என்னைக்கு நிச்சயதார்த்தம்? நாளானைக்கு. இன்னைக்கு உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? அப்படி நடந்த மாதிரி உன் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல ஒளிய போற. ஓஹோ. நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? என்ன பண்ணுவ? நான் நேரா உங்க வீட்டுக்கு போவேன். இந்த வீடியோவை காமிச்சு, நானும் பிரணாவும் லவ்வர்ஸ், நாங்க நேத்து தனியா சந்திச்சு பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். அப்ப திடீர்னு ஒரு ரவுடி பையன் வந்து கையில கத்தியோட எங்களை துரத்துனான். நாங்க தப்பிச்சு ஓடணும். ஒரு இடத்துல பிரணவ் அவன் அடிச்சு அவன் தலையில ரத்தம் வழிய வழிய தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவேன். ப்ரூஃபுக்கு இந்த வீடியோவை காட்டுவேன். வீடியோ எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? என் ஃப்ரெண்டு ஒருத்தி மிருகங்கள் நடவடிக்கை சம்பந்தமான சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்கான். அவ அப்சர்வேஷனுக்காக வச்சிருந்த கேமராவில் இந்த விஷுவல்ஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ நான் என்ன சொன்னாலும் செய்வான். மாட்டிக்க மாட்டோமா? மாட்டிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? நான் விஷயத்த சொல்லி அழுதாவது எப்படியாவது பிரணவ காப்பாத்துங்கன்னு அழிச்சாட்டியம் பண்ணுவேன். என் மேல சுத்தமா சந்தேகமே வராது. உன்னை தேடுவாங்க, நீ கிடைக்க மாட்ட. உங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன ஆகும்? எங்க வீட்டுக்கு லவ் மேட்டர் ஓபன் ஆயிடும். முக்கியமா உன் அத்தை பொண்ணுக்கு நம்ம லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு புரிஞ்சிரும். எப்படி என் ஐடியா? ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா அந்த ஐடியா வேண்டாம். ஏண்டா எவ்வளவு அழகா யோசிச்சு பிளான் போட்டிருக்க, வேண்டான்னு சொல்ற? கேரளா பொண்ணுங்களுக்கு மத்தி மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு பிரெயின் ஷார்ப்பா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஐடியா வேணாம். ஏன்? வேணானா வேணாம், புரிஞ்சுக்க. ஏன்? அதுதான் ஏன்னு கேக்குறேன்.
காரணம் சொல்லு. இங்க பாரு, எனக்காக ஒரு வேலை பண்ணு. இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஏரியாவுல என் லவ்வரை கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு. அவங்க வந்து இங்க தேடட்டும். உன் லவ்வர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லு. அவங்க வீடு தெரியாதுன்னு சொல்லிடு. ஏன் அப்படி போய் சொல்லணும்? போலீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஃபேமிலிக்கே அவமானம். பிரணவ், சொல்லு மச்சான். எங்க இருக்க? நேற்று சிஸ்டர் சொன்ன அந்த பிரணவ் வீட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் யார் இருக்காங்க? யாரும் இல்லை, வீடு பூட்டி கிடக்கு. அந்த பிரணவை நான் பிடிச்சிட்டேன். நீ வா. பிரணவ நீ பிடிச்சிட்டியா? ஆமா. எங்க பிடிச்ச? நம்ம இடத்துக்கே வந்தான். நம்ம ஏரியாவை பத்தி போலீஸ்ல க்ளூ கொடுக்குற ஐடியாவில் இருந்தான். ஒரே போடு மயக்கமாயிட்டான். அவன் கூட ஒரு லவர் பொண்ணு இருக்கா. நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போனோம். சீக்கிரமா வா. ஓகே, வரேன். ஓகே. சுமதி, யாராவது கதவை தரங்க. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? மொபைல் எங்க போச்சு? ஏன்டா என்ன கிட்டா பண்ண?
ஹலோ, நான் எங்கங்க உங்களை கிட்னாப் பண்ணேன்? நீ கிட்னாப் பண்ணி என்ன இங்க கூட்டிட்டு வராம நானே இங்க வந்து படுத்துட்டேனா? ஐயோ, யூ ஆர் கம்ப்ளீட்லி மிஸ்டேக்கன் மீ. உங்களை கிட்னாப் பண்ணவங்க தான் எங்க 2 பேரை கூட கிட்னாப் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவளா? ஆமாங்க. தெரிஞ்சவனா? நான் காதலிக்கிற பொண்ணுங்க. நிஜமாவா சொல்ற? சத்தியமாங்க. வேணா அவளே கேட்டு பாருங்க. சுமதி, சுமதி, சுமதி. டேய், சும்மா சுமதி சுமதின்னு சொல்லி கூப்பிட்டா அவ எழுந்திருவாளா? கொஞ்சம் தண்ணியா தடிச்சு எழுப்பு பாரு. இரு இரு, நான் போய் கொண்டு வரேன். சுமதி, சுமதி. உள்ள இருந்து உத்தரவு வந்துருச்சு. வா போலாம். பொருள் எடுத்துக்கலாம். சரி. உள்ள வச்சுக்க. வச்சுக்கோ. வா. சுமதி, சுமதி, எழுந்துரு. சுமதி, சுமதி, என்ன பாரு. எழுந்துரு. சுமதி, பிரணவ், உன்னை தலையில அடிச்சாங்களே, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ரொம்ப வலிச்சிருக்கோம்ல? எனக்கு ஒன்றும் ஆகல. நீதான் பயந்து மயங்கிட்ட. 2 பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? இவங்க யாரா? நம்மளை இந்த இடத்துக்கு கடத்திக்கிட்டு வந்தவங்க தான் இவங்களையும் கடத்திருக்காங்க. யார் அவங்க? தெரியலையே. நீ ஏதோ விளையாட்டுக்கு நம்மளை நாமளே கடத்திக்கலான்னு சொன்ன. இப்போ ஒரிஜினலாவே நம்மளை யாரோ கடத்திட்டாங்க. உங்களை எதுக்காக கடத்துனாங்க? உங்களை எது கடத்தினாங்களோ சேம் பர்பஸ்க்கு தான் என்னையும் கடத்திருப்பாங்க. இரு. என்ன பர்பஸ் பிரணவ்? வேற என்ன இருக்க போகுது? பணம் தான். ஐயோ, இப்போ என்ன பண்றது? நீ ஒன்றும் பயப்படாத. அவங்க டிமாண்ட் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். சொன்ன டைம் ஆச்சு. இப்ப போட்டு திறக்கலாம். நாம இங்க இருந்து எப்படியா? யாரோ வராங்க. இது பாருங்க, நம்ம பழைய மாதிரியே படுத்துடலாம். அவங்களுக்கு சந்தேகமே வராது. வாங்க. எதுக்கு அவங்க கிட்ட ஃபைட் பண்ணுவோம்? முதல்ல அவங்க என்ன ஆயுதத்தோட வராங்கன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? ஆமா பிரணவ், படுத்துக்கோ. சரி. அந்த பையனை எடுத்துட்டு வா. ஏய், ஏந்திர. உன் பேர் என்னடா? பிரணவ். என்ன பண்ற? சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கேன். என்னது? சைக்கிள் ஓட்டுறியா? சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கேன். சைக்காலஜியா? அப்படி தெளிவா சொல்லு. படிக்கிறியா? ஆமா.
உன்னை பார்த்தா படிக்கிறவன் மாதிரியே தெரியலையே. படிக்கிறேன். நீ படிக்கிறவன் இல்ல நான் ப்ரூவ் பண்ணிட்டா என்ன தருவ? நான் எதுக்கு உன்னை கிட்னாப் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? தெரியாதுண்ணா. எங்களுக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகணும். உன் ஃபேமிலி கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வா. ஃபேமிலிலையா? ஆமா, டோட்டல் ஃபேமிலியா இருக்கிற மாதிரி உனக்கு நீயே பில்டப் பண்ணிட்டு இருக்கியாமே. உனக்குன்னு யாருமே இல்லையாமே. இப்ப யார் உனக்காக எனக்கு பணம் தருவா? ஹலோ. வணக்கம் மிஸ்டர் ராஜேஷ். சார் வணக்கம் சார். என்னாச்சு நீங்கள் சொன்ன விஷயம்? இன்னும் 2 நாளைக்குள்ள சரக்கை டெலிவரி பண்ணிடுறேன் சார். இது வரைக்கும் நாம பார்ட்டிக்கு கொடுத்த டேட்டு மாறினதே இல்லை. உண்மைதான் சார். இந்த தடவை ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் கிளியர் பண்ணி தரேன் சார். ஓகேவா? ஓகே, சீக்கிரம் பண்ணிடுங்க. உங்க காலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பாக பண்ணுறேன் சார். பை. என்ன நீங்க எப்படி டார்ச்சர் பண்ணாலும் என் ஃபேமிலி பத்தி நான் சொல்ல போறதில்ல. இங்க பாரு, நாங்க மத்த கடத்தல்காரங்க மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு காசும் வேணும், அதே நேரத்தில் பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னை ரிலீஸ் பண்ணனா யாராவது எங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும். அப்பதான் விடுவேன். யாராவது கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, இல்ல நீ போய் யாருக்கிட்டையாவது வாங்கிட்டு வந்தாலும் சரி, எங்களுக்கு காசு வேணும். அவ்வளவுதான். என்னால 10 லட்சம்லாம் தர முடியாது. எவ்வளோ தருவ? கேக்குறான்ல, பின்ன எவ்வளவு தருவேன்னு சொல்லு. ஒரு 2 லட்சம் தான் முடியும். என் சேவிங்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. ரெண்டு லட்சத்துக்கு மேல ஒரு அமௌண்ட்டை சொல்லு. அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். என்னடா சொல்ற? ஆமாமா. டேய், இந்த கண்ணப்படி நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹலோ. யார் சார் வேணும்? யார் பேசுறது? நான் ரகுநாத்னு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ரைட்டர் பிரமிளாவோட நம்பர் தானே இது? ஆமா. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க. அப்புறம் பேச சொல்லட்டுமா? சரி, பேச சொல்லுங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ருத்ராபதின்னு சொல்லுங்க, தெரியும். ஓகே சார். யாரா போன்ல? அது ஒரு வேஸ்ட் கால்ரா. அரிசி மண்டி ஆறுமுகமான்னு கேட்டான். என்னப்பா பிரணவ், அடுத்த அமௌண்ட் என்னன்னு யோசிச்சியா? நான் என்னத்த சொல்றது? ஏறாட்ட தான் நான் சொல்லிட்டேனே. 2 லட்சத்துக்கு மேல எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குப்பா. நாங்க 3 ஷேர் வேற பண்ணணும்ப்பா. டேய் சும்மாறா. இப்போ அந்த டீடைல்ஸ்லாம் கேட்டானா? சும்மா சொல்லி வச்சேன். நீ ஆணியே புடுங்க வேணாம். இங்க பார் தம்பி, நீ 2 லட்சம் கொடுத்தா எங்களுக்கு பத்தாது. அதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாது. 2 லட்சத்துக்கு 2 பேரை விட முடியாதுப்பா. யாராவது ஒருத்தரை தான் விடுவேன். அது நீயா அந்த பொண்ணான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 2 லட்சத்தை வாங்கிட்டு நீ இவனை ரிலீஸ் பண்ணதுக்கு பின்னாடி நீ என்ன இவனோட லவரை ரிலீஸ் பண்றது? இவருக்கு இடம் தெரியும், இவருக்கு வழியும் தெரியும். இவரே வந்து இவரோட லவரை ரிலீஸ் பண்ணிக்க மாட்டாரா? ஏன் தம்பி, இதானே உன் மைண்ட் வாய்ஸ்? அப்படி அவர் வரும்போது நாம இங்கேயே ஈ ஆட்டிட்டு இருப்போம்னு அவர் நினைச்சா அது அவரோட முட்டாள்தனம். அடுத்து வாங்கதான் என்ன? விடுந்த பின் பேசுவோம். என்னது? டேய், அவங்க லேட்டஸ்டா எழுதின நாவல் பேரை சொல்றாங்கடா. நாவல் பெரியா சொன்ன? ஆமா, நீங்க தானே உன் கதை என்னன்னு கேட்டீங்க. அதனால தான் நான் லேட்டஸ்டா எழுதின கதையோட பேர் சொன்னேன். ஐயோ, நான் கேட்டது எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கேன்னு. என்கிட்ட பேங்க்ல 63,000 ரூபாய் இருக்கு. வேணும்னா நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு போங்க.
பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல கார்டு போட்டு செக் பண்ணி சொல்லிடுறேன். டேய் ஆ? இவங்கள பாத்துக்க. ம். வாயன் கூட. என்ன சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆயிடுச்சு? இந்த பையன் பிச்சைக்கார மாதிரி பேசுறான். காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும். என்ன சிஸ்டர் பண்றது? இந்த பையன் ஒரு பேக்கரியில என் பக்கத்துல நின்னுட்டு எனக்காக என் ஃபேமிலி என்ன வேணா செய்யும் தெரியுமா அப்படின்னு சொன்னான். பெரிய பணக்கார வீட்டு பையன்னு அந்த கடைக்காரன் கூட சொன்னான். இவன் போய் பேசுறான். அண்ணே, நீங்க ஒரு தடவை அந்த பொண்ணுகிட்ட போய் விசாரிங்க. ஓகே சிஸ்டர். அண்ணே, யார் போன்ல? ஓ சாரி சிஸ்டர். யாரோ ருத்ராபதியா? இந்தாங்க பேசுங்க. ஓகே அண்ணே, என்ன கிட்னாப் பண்ண சொன்ன பொம்பளை ஃபோன் பண்ணிச்சா? இல்லையே. அவ மட்டும் என் கையில கிடைச்சா கடிச்சு கொதறிடுவேன். அவ்வளோ கோவமா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கைக்கு பணம் வந்தா இந்த கோவெல்லாம் போயிடும்னே. பணம் வர ஏற்பாடு தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். போய் அந்த பொண்ணு கிட்ட இந்த பையன் பணக்கார வீட்டு ஃபேமிலியில சேர்ந்த பையனா இல்லையான்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. ஓகே சிஸ்டர். ஹலோ சார், நான் பிரமீளா. என்ன பிரமிளா, எங்க போயிட்டீங்க? 2 நாளா போனே இல்லையே. சார், நீங்க கொடுத்த வேலையில தான் நான் இருக்கேன். ஓ, இந்த வழவழா குழவழெல்லாம் வேண்டாம். இவன் பணக்கார ஃபேமிலியா பிச்சைக்கார ஃபேமிலியா? ஒரே வார்த்தையில பதில் சொல்லு. சொல்லு. பணக்கார ஃபேமிலி தான். அவனை 10 லட்சம் கொடுத்தா கூட உன் ஒருத்தரை கூட ரிலீஸ் பண்ண மாட்டேன். என்ன சிரிக்கிற? நீங்க 2 பேரும் ஏதாவது கிட்னாப்பர்ஸ் மாதிரி சீரியஸாவா இருக்கீங்க? ஏண்டா நாம எப்படி இருக்கோம்? அதானே, நாங்க எப்படி இருக்கோம்? காமெடி பீஸ் மாதிரி இருக்கீங்க. டேய், அவனை 15 லட்சம் கொடுத்தா கூட நான் இந்த பாப்பாவை ரிலீஸ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு இந்த பாப்பா வேணும். பாப்பா, நீ ஏன் பாப்பா டல்லா இருக்க? பசிக்குதா? ஆமா. டேய், ஆ? காலையில வாங்கிட்டு வந்த டிஃபன்ல ஒரு இட்லி பொட்டலம் மிச்சம் இருக்குல்ல, ஆமா. அத பாப்பாக்கு கொடு, சாப்பிட்டோம். இந்த கண்ணை கொடு. ஆ. பாப்பா, நீ இவங்க கூட போய் சாப்பிட்டு வா. வாமா. ஒன்னும் பயப்படாத, நான் இவனை ஒன்னும் பண்ண மாட்டேன். போய் சாப்பிட்டு வா. வாமா. சட்னி எல்லாம் வச்சிருக்கேன், வடை வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன், வா. எனக்கு ஒரு கப் டீ கிடைக்குமா? டேய், நாங்க என்ன டீ கடையா வச்சிருக்கோம்? டீ கேக்குற? பணத்துக்கு என்ன வழி? முதல்ல அதை சொல்லு. 5 நிமிஷத்துக்குள்ள சொல்ற. எவ்வளவு பணம் கேக்குறாங்க? 1 லட்சம் கேக்குறாங்க. உங்க பிளட் குரூப் என்ன? என்ன பாக்குறீங்க? ஏதோ கேட்டியே, உன் பிளட் குரூப் என்னன்னு கேட்டேன். எங்கடா போயிருந்த நீ? என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்கண்ணா, அதான் லேட்டு. உள்ள வா. யார் கிட்னாப் பண்ணுது? அது ஏதோ ஒரு வேஸ்ட் குரூப்ண்ணா. என்னையும் இவளையும் கடத்தி வச்சுக்கிட்டு 10 லட்சம் கொடுத்தாதான் விடுவான்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, அந்த காமெடி பேசுங்களை 2 தட்டு தட்டிட்டு இவளையும் இன்னொரு பொண்ணையும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். யார் அந்த இன்னொரு பொண்ணு?
இப்பதான் அவளை காப்பாத்திருக்கேன். நல்ல ஒப்பீனியன் வரட்டும், அப்புறம் நான் கூட்டிட்டு வரேன். சரி, அதை விடு. யார் அந்த கிட்னாப்பர்ஸ்? அவங்க பேர் என்ன? உங்க ஸ்டேஷன்ல கலெக்ட் பண்ண கிட்னாப்பர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல. ஸ்டேஷன்ல இருந்து 2 பேர் அனுப்புற, இடத்த காட்டு. அவங்கள நான் முட்டிக்கு முட்டி தட்டி ஆகணும். இல்லைனா நம்மளை பத்தின நியூஸ் வெளியே போயிடும். சரியா? ம், ஓகே. இந்தா 2 லட்சம் ரூபாய் போட்டாச்சு. நீ போன தடவை கடத்திட்டு வந்த பொண்ணுக்கான பேமெண்ட். இதோடது அடுத்த வாரம் போல வரும். நீ அடுத்த பொண்ணை ரெடி பண்ணிட்டியா? ம், ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான பிளட் குரூப் உள்ள பொண்ணுங்களோட லிஸ்ட்டை கொடுத்துட்டேன். லவ் பண்ற மாதிரி நீ நடிச்சு தூக்கிட்டு வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகுதா உனக்கு? ஒரு இடத்துல ரவி, இன்னொரு இடத்துல பிரணவ். இப்படி பேரை மாத்தி வச்சுக்கிட்டு வண்டி நம்பர் கூட தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இவங்களையெல்லாம் தூக்கிட்டு வர்றது ரொம்ப பெரிய வேலைண்ணே. எப்படி இருந்தாலும் நான் மாசத்துக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ணிடுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. கிளையண்ட்ஸ் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கேட்டுட்டே இருக்காங்கப்பா. ரெடி பண்ணி தரேண்ணே. சரி, நான் வரேன். கதவை சாத்திட்டு போ. ஆ, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகலாமாப்பா?
நீ தேடுற மருந்து என்கிட்ட தான் இருக்கு. யார் நீ? மதுவோட அண்ணன். என் தங்கச்சி ஏன் உன்ன மாதிரி ஆனா? இப்ப நீ எடுத்திருக்கிற இந்த மெடிசனை தானே என் தங்கச்சிக்கும் கொடுத்த. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டைம் ஆகுது. ரெமடி மெடிசனை கூட. என் தங்கச்சிக்கும் இதே மாதிரி ரெமடி மெடிசனை கொடுத்திருந்தா அவளும் உயிர் பழைச்சிருப்பாள்ல. டே மெண்டல், ரெமடி மெடிசனை குடுறா. கொடுக்கலனா என்ன ஆகும்? உடம்பு பூரா ராபிஸ் வைரஸ் ஃபார்ம் ஆயிடும். பிரமிளா, நீயா? நானே தான். எப்பவுமே என்னோட கதைகளுக்கு தேவையான சயின்ஸ் பேஸ்டா புது புது விஷயங்களை தேடுறேன்னா வளைகுடா நாடுகளுக்கு ஒரு டூர் போனேன். அங்க ஒரு பார்ல நம்ம நாட்டு பெண்கள் கதறி கதறி பயந்தழுவுற மனுஷன் வேட்டையாடுற ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோல உன் முகத்தை நான் பார்த்தேன். உன்னை என் அண்ணன் கூட நான் பார்த்த ஞாபகம் இருந்ததுனால உன்கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணேன். காணாம போன பெண்களோட டாபிக் எடுத்து தான் நான் உன்னை சந்திச்சேன். நீ பிடி கொடுக்காம நழுவிக்கிட்டே போன. அப்போதான் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. இவன் யாரு? நேரா வழி இருக்கும்போது இவன் ஏன் செவரை ஏறி குதிக்கிறா? போய் சார் கிட்ட சொல்லுவோம். பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்தா மாத்திரம் பத்தாது. அவங்க ஃபேமிலி பத்தியும் அவங்க பேக்ரவுண்ட பத்தியும் விசாரிக்கணும். இப்ப பாரு, இந்த மதுஷாலினி விஷயம் பெரிய பூகம்பமா மாறி நம்ம முன்னால வந்து நிக்குது. சரி சரி, போய் அடுத்த பொண்ணை கரெக்ட் பண்ணு. இந்த மது கதையில அவன் அண்ணன் யாருன்னு கண்டுபிடிச்சு நான் அவனை கொல்றேன். உடனே நான் அவனை ஃபாலோ பண்ணேன். அவன் அந்த சமயத்துல சுமதிங்கிற அந்த அப்பாவி பொண்ணை ட்ராப் பண்ணிட்டு இருந்தா. அவளை நான் சந்திச்சு இந்த விஷயத்தை அவள்கிட்ட சொன்னனால இவ தப்பிச்சுட்டா. என்ன சுமதி? நான் மயங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை, நடிச்சேன். அக்கா வந்து என்கிட்ட வீடியோவை காட்டினதும் எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா மது என் பெரியம்மா பொண்ணோட காலேஜ்ல ஒன்னா படிச்சவ. நான் தான் மதுவோட அண்ணனை பத்தின தகவலை அக்காவுக்கு கொடுத்தேன். என்னை தேடி வந்த என் அண்ணனை நீ கொன்ன விஷயம் எனக்கு லேட்டா தான் தெரிய வந்தது. நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் எல்லா துரோகத்துக்கும் உனக்கு தண்டனை கிடைக்கும் மேலுலகத்துல.
ரகுணா ரகுணா என்னம்மா? வெளியில வாங்க, போயிடலாம். ஏம்மா? இல்லண்ணே, இனிமேல் அவன் டேஞ்சர். வாங்கண்ணே, போயிடலாம். வாங்கண்ணே. வா சுமதி, வாங்கண்ணே. என்னடா ஆச்சு? இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துதான் அவன் என் தங்கச்சிக்கு ரேபிஸ் நோயை வர வச்சிருக்கான். மருந்தால அப்படி ஒரு நோயை உருவாக்க முடியுமா? முடியுமா? பிரமிளா சொன்னாங்க. ராபிடோ வைரஸுங்கிற பாக்டீரியாவை இந்த மருந்து கலவைகள் உருவாக்குமா. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள ஹைட்ரோஃபோபியோங்கிற ரேபிஸ் வைரஸ் கிருமிகள் 1 10 1000 லட்சமாயி நாய்களை தாக்குற மாதிரி மனுஷனோட மூளையை ஆக்கிரமிச்சு மிருகமாக்கிடுமா. அந்த சமயத்துல மனுஷன் நாய் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவானா. ரெமிடி மெடிஷன் ஏதோ ஒன்று சொன்னியே. எப்படி நாய்க்கு அடிப்பட்ட இடத்த ஆன்டிசெப்டிக் அமோனியம் டிட்டர்ஜென்ட்டை வச்சு க்ளீன் பண்ணுறாங்களோ, அந்த காம்பினேஷனோட குளோரிக் கேனன் லைவ் வேக்சினுங்கிற ராபிஸ் வைரஸை இமீடியட்டாக குறைக்கிற காம்பினேஷனை அவன் கலக்கி வச்சிருந்தானா. அதைத்தான் நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்போ இந்த மருந்து கிடைக்காததுனால அவனோட நிலைமை என்ன? வெறிநாய் மாதிரி வைரஸ் அட்டாக்கால உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இந்த மருந்தை கொடுத்துட வேண்டியதானே? நானும் அப்படிதான் சொல்லி பிரமிளாவை அனுப்பி வச்சேன். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதுடா. ஏன்? என் தங்கச்சியும் இவனால இதே மாதிரி தானடா செத்துருப்பான். அந்த பரதேசி இதெல்லாம் எதுக்காக பண்ணானா? வெளிநாட்டில் மனுஷனை மனுஷன் அடிச்சுக்கிறது, மனுஷனை மனுஷன் கொடுமைப்படுத்துறது, மனுஷனை மிருகம் கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் வியாபாரம். அப்படி ஒரு வியாபாரத்தை இவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படின்னா இவன் ஏன் வைரஸை இவனுக்கே போட்டு நாயா மாறணும்? ஒரு குறிப்பிட்ட பிளட் குரூப்புக்கு இந்த ராபிஸ் வைரஸ் உடனே ரியாக்ட் ஆகும். அதுக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு அது வேணும், அது தர்ற போதை வேணும். இவனும் அதுல சாடிஸ்ட். இத வியாபாரமாக்குறவனை கண்டுபிடிச்சு உதைக்கணும். அவன் மொபைல் தான் அடிக்குது. எடுத்து பேசுற. ஹலோ ராஜேஷ், அடுத்த பொண்ணோட வீடியோ ரெடியா? சார் என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்க கொண்டு வரணும்னு சொல்லுங்க, கொண்டு வரேன்.